உறவுகளுக்கு வணக்கம். இன்று இலங்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மே 18 தேசிய வெற்றி தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிகழ்வு நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றில் முக்கிய நாளாக கருதப்படுவதுடன், மறுபுறம் தமிழ் மக்களின் மனதில் ஆழமான காயங்களையும் நினைவுகளையும் ஏற்படுத்தும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இலங்கையில் நீண்ட காலமாக நடைபெற்ற உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மே 18 தேசிய வெற்றி தினமாக அரசாங்கம் அனுசரித்து வருகிறது. இன்றைய நிகழ்வில் இராணுவ அணிவகுப்புகளுடன் வீர மரியாதைகள் மற்றும் தேசிய கொடியேற்றம் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பாதுகாப்பு படையினரின் சேவையை பாராட்டி பல உரைகளும் நிகழ்த்தப்பட்டன. ஜனாதிபதி தனது உரையில் நாட்டில் இன ஒற்றுமை மற்றும் அமைதி நிலைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் எதிர்கால தலைமுறைகள் யுத்தமில்லாத இலங்கையில் வாழ வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் இதே நாள் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் குடும்பங்களுக்கு மிகுந்த துயர நாளாகவே உள்ளது. முள்ளிவாய்க்கால் போரின் இறுதி கட்டத்தில் உயிரிழந்த பொதுமக்களை நினைவு கூறப்பட்டனர். பல மனித உரிமை அமைப்புகள் கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து சர்வதேச விசாரணை தேவை என்றும் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இதேவேளை சமூக வலைத்தளங்களில் இந்த நிகழ்வு தொடர்பாக கவலையான கருத்துக்கள் வெளியாகி வருகின்றது. சிலர் தேசிய பாதுகாப்பு வெற்றி என்று பாராட்டினாலும் மற்றவர்கள் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை நினைவு கூறும் நாளாகவே இதை கருதுகின்றனர். அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதாவது: இலங்கையில் நிலையான சமாதானம் உருவாக வேண்டுமெனில் அனைத்து இன மக்களுடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதாகும். இன்றைய நிகழ்வு மீண்டும் ஒருமுறை கடந்த கால நினைவுகளை மக்களின் மனதில் கொண்டு வந்துள்ளது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.